நம்ம லைஃப்ல ஆகுது ஃபெயில் ஆகுற விஷயங்களை திருப்பி நினைப்போம் பார்த்தீங்களா? பிசாசு ட்ரிக்கு. ஃபெயில், நீ சயின்ஸ்ல ஃபெயில், நீ மேக்ஸ்ல ஃபெயில், நீ ஒரு வீட்டுல ஒரு பையன் சண்டை போட்ட பத்தியா, அடிப்பட்ட அசிங்க பத்தியா, நீ துன்பம் பத்தியா, அம்மா ஒரு அம்மா உனக்கு எவ்வளவு சின்ன வயசுல திட்டாங்களா, நீ ஓடுனியா, விழுந்தியா, ஏந்தியா, உன் புருஷன் வந்துச்சானா, குத்தனானா, இதெல்லாம் பிசாசு ரிமெம்பர் பண்ணிட்டே இருப்பான். உன்னை வந்து எவ்வளவு பொண்டாட்டி குத்தி குத்தி பேசினான், எவ்வளவு பேசினா, சாவு மனசு எப்படி இறந்து போனாரு. எஸ்டர்டே ஒருத்தர் இறந்துட்டாரு. நான் சின்ன வயசுல கிரிக்கெட் ரொம்ப என்னோட நண்பர். ஏன் இறந்துட்டாரு தெரியுமா? அவருடைய மனைவி, 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. அவரோட மனைவி சரியான டார்ச்சர். 8 மாசம் ஆயிடுச்சு. அவர் வேற ஏரியா, வேற டிஸ்ட்ரிக்ட். அவங்க ஒய்ஃப் அங்கிட்டு வந்துட்டாரு. அவங்க அப்பா கூட தான் இருந்தாரு. அவர் தனி வீடு இருக்கு. அவரோட மனைவி பண்ண டார்ச்சர்ல 8 மாசமா அவங்க வீடு அவங்க ஒய்ஃபே பார்க்க போறாங்க. பயங்கரமான கோவக்காரு. 8 மாசம் கழிச்சு நேற்று தினத்துல காலையில மனைவி பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம மனுஷன் என்ன பண்ணிருக்காரு, ட்ரெயின்ல போய் தைரியமா தலை வச்சிருக்கிறாரு. தலைக்கு மேல ட்ரெயின் ஏறி மூளையெல்லாம் சரி, தலை கூட இல்லை, ஃபுல்லா பேக் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்புறம் மனைவி பண்ற டார்ச்சர் ட்ரெயின்லயே தலை வைக்கிற அளவுக்கு தைரியம் கொடுத்து ஒரு மனுஷனுக்கு பைத்தியக்காரன் ஆகுது. அப்போதான் யோசிச்சாரு, சப்பா எங்காண்டவரே நீ பியூட்டிஃபுல் பர்சன். அப்பா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரங்கள்ல பாரு எந்த ஒரு பியூட்டிஃபுல் பர்சன். சிலர் வாழ்க்கை எப்படி தூக்குறாரு நினைக்காதீங்க. எந்த பிரச்சனை ஆண்டவர் தூக்குவார். நீங்க சும்மா உட்காந்துருக்கலாம், நாளைக்கு 1 லட்சம் உனக்கு சம்பாதிக்க போய் பிசினஸ் கொடுப்பாரு. புரியுதா? உனக்கு சாதாரணமா நினைக்காங்க. எங்க வீடு பக்கத்துல ஒருத்தர் வேலைக்கே போக மாட்டாரு. ஒரு ஐயா இருக்காரு. அவர் வயசு திட்டத்துல 65-70 இருக்கும். அப்படியே சேர்த்து கூட போட்டு போக மாட்டாரு. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, வேஸ்ட் அவர் இருக்கிறது, வேலைக்கே போக மாட்டாரு, அவர் தண்டம், அவரும் வீட்டிலே தான் கடுப்பாரு. எப்பவுமே பார்த்து வீட்டிலே தான், வேலைக்கே போக மாட்டார். வேலைக்கே போனது இல்லையா அவர் சொத்தெல்லாம் அவங்க தம்பி ஏமாத்திட்டாங்க. இடையில கிரக பிரவேசம் வச்சாங்க. நான் சொன்னமா போனா பெரிய வீடு. மனுஷன் வேலைக்கே போலையா, பெரிய வீடு கிரக பிரவேசம், அவரும் அவங்க பொண்டாட்டி போட்டு வச்சிருக்கிறான். வேலைக்கு போய் சம்பாதிச்சா உங்க பெரிய வீடு நினைச்சுக்காத. கர்த்தர் கூட தான் உங்க வீடு கொடுப்பாரு. புரியுதா? கவர்மெண்ட் வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும், சந்தோஷம் அப்படின்னு நினைக்காத. மழை பெய்யாது, புயல் அடிக்காது, வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நீ கர்த்தரை மட்டும் சார்ந்தீங்கன்னா எப்படி இருக்கு, அப்போதான் உங்க வீடை கத்த தருவாரு. எதை பத்தி கவலைப்படாது. எல்லா தேவையும் சந்திப்பாரு, கட்டுவாரு, நிறுத்துவாரு. அல்லேலூயா. உங்க லைஃப் தூக்கி அப்படி நிறுத்துவாரு, அற்புதமா செய்வார். நீ கவலையா படாது. இது பேக்ரவுண்ட் நினைக்காது. இதுக்கு நான் ஐயோ நான் ஒண்ணுமே இல்லையா, நான் நீ ஒண்ணுமே இல்ல, நீ 0 நினை. பக்கத்துல ஏசப்பா 1 நம்பர் 1. நீ 10 0 நினை. நான் ஒரு 10 0 நான் ஒரு 20 0 நான் ஒரு 100 0 பக்கத்துல ஏசப்பா ஒரு 1 வந்தா நீ 0 மந்த்ரா. நம்ம எப்ப அப்படிதான் நினைக்கிறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன டேலண்ட் இருக்குது, நம்ம என்னதான் படிக்கிறோம். இப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் உயர்த்துவார். என்னோட அண்ணன் +2ல மேக்ஸ்ல ஃபெயில். +2 படிக்கும் போது மேக்ஸ்ல ஃபெயில். அவர் இன்னைக்கு +2 மேக்ஸ் பசங்களுக்கு மேக்ஸ் டீச்சர். இப்போ அவரு எல்லாம் உள்ள ஹெட் மாஸ்டரா ஆயிட்டார். கவர்மெண்ட் ஹெட் மாஸ்டர் ஆயிட்டார். அவர் 1 lakh மேல சேலரி வாங்குறார். மேக்ஸ் 12th ஃபெயில். அவர் அப்ப ஈஸி சபையில் போய் ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு சபையில சேர்ந்து ஊழியர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார். நீ கர்த்தரை மட்டும் பற்றி பிடித்து கொண்டா போதும். நம்ம செய்யற வேலையில உண்மை இருக்கும். எப்பவுமே ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நமக்கு மேல ஒரு ஆபீசர் இருப்பாரு. அந்த ஆபீசர் பார்க்கும்போதும் நம்ம எப்பவுமே ஒருத்தர் வேலை செய்யணும், நமக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவங்க வரும்போது வேலையை கரெக்டா செய்வோம். அப்படியே டக்கு டக்கு டக்கு. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா கிரவுண்ட்ல போய் பசங்களுக்கு பிரேக் பண்ணுவாங்க. அப்ப 6th 7th 8th 9th 10th பிரேக் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் நானும் பிடி சார் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் சீரியஸா அப்படிப்பா அப்படி பார்த்துருக்கோம். ஒரு 4 டீச்சர் வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துப்பாங்க. அதுதான் உட்காந்து ஜாலியா பேசிருக்கோம். எச்சம் அப்பதான் பிரின்சிபல் வெளியே வருவாங்க. அவன் கரெக்டா கிரவுண்ட் நோக்கி வர 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 அப்படி கொஞ்சம் ஏந்து அப்படி பிரிச்சு அப்படியே போயிருப்பான். அந்த எச்சம் வரும்போது அப்படியே இவங்க அலர்ட்டா இருப்பாங்க. அவங்க போன பிறகு பழி போயிட்டு அவங்க நடிக்க கூடாது. நாங்க என்ன பண்ணோம்னா குழந்தை நம்ம குழந்தை வந்து கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த குழந்தைகளை நம்ம பார்த்துக்கணும். இந்த குழந்தைகளை பார்த்து அப்பா ஊழி செய்து நான் போதும் பிரசங்கிச்சு நான் போதும். எனக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துக்கிறாரு. பிள்ளைங்க பிரேக் போறாங்க பார்த்து முதல்ல போறாங்களா வராங்களா பார்க்கணும்.
உடஞ்சி கீழே கை கால் ஒஞ்சி கை கால் உடஞ்சி விழுந்தாலும் இறந்து போதுங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் நான் நடக்க விட்டுனா அதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தான். பிள்ளைங்க வேகமா ஓடுவாங்க, ஸ்கிட் ஆக்கில வந்து கால் வச்சிடும். பிள்ளைங்க ஓடக்கூடாது, டோன்ட் பாஸ் ரன்னிங். நாங்கள் ஏதாவது சொல்லலாம், வேகமா ஓடக்கூடாது, சின்ன சின்ன வேலை கனவு சுத்துக்கிறேன், அதை நான் ஒழுங்கா செய்யணும், அவ்வளவுதான். அதை நான் கரெக்டா செய்யணும், பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த ஒரு வேலை கூட அந்த வேலையை நான் செய்யணும். அதை விட்டுட்டே பிள்ளைங்க என்னவாகட்டும் கண்டிப்பா குழந்தை கால் ஓடுறது, கை ஓடுறது, தலையை தேய்ச்சிக்கிறது, அந்த பேரண்ட் அழுது ஓடி அந்த தூக்கிட்டு போறது. அப்போ உள்ள நான் ஒரு டீச்சரா இருந்தேன்னா, சரியில்லாத டீச்சரா இருந்தேன்னா, இது மாதிரி எல்லாம் என் வேலையில ஒரு உதாசீனமானவனா இருந்தா கர்த்தருக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்காது. நம்ம வாழ்க்கையில எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து நம்ம பர்ஃபெக்டா செய்யணும். அல்லேலூயா. நீ டாக்டரா போயிட்டேன்னா ஆபரேஷன் கரெக்டா செய்யணும், புரியுதா? நீ கம்பெனி பண்ணா கரெக்ட்ல கரெக்டா கை வச்சு வேலை செய்யணும். தப்பு தப்பா செஞ்சேன்னா அதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டமாயிடும் மொத்தம். சில எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போக பார்த்து வேலை செய்யணும், இல்லைன்னா அது ஒன்று பார்த்துரும் முடிஞ்சிடும். அதோட அவன் ரொம்ப அதை பார்த்து கேர்ஃபுல்லா வேலை செய்யணும். அங்க எல்லாம் கரெக்டா வேலை செய்யலாம், மற்ற வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா அங்க ரிஸ்க் இருக்குல்ல, கொஞ்சம் சின்ன கவனம் போடும். அன்பான தேவப்பிள்ளைகளே, தானியேல் கிட்ட ஒரு குறை இல்ல, ஒரு குறையே கிடையாது. அதை மட்டும் நான் பிரசங்கிச்சா வேஸ்ட். நான் நம்ம கிட்டே ஒரு குறை இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற வேலை எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கணும். தானியேல் எல்லா வேலையும் பர்ஃபெக்டா இருக்கிறான். அவன் எல்லா தேசத்தையும் கரெக்டா விசாரிக்கிறான். அப்ப கரெக்டா கணக்கு ஒப்பிக்கிறான். போய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான். எல்லாத்தையும் இவனை எப்படிதானா 3 வேளை ஜெபிக்கிறான். இதெல்லாம் போரா கண்டுபிடிக்கிறாங்க. ராஜா கிட்ட தரி ராஜா போயிட்டு சொல்ற, ராஜாவே தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறான். உங்களை தவிர்த்த அவங்க 6ஆம் வசனம் போட பிரதானிகள் தேசாதிபதிக்கும் கூட்டப்படி ராஜாவிடத்து போய் அவனை நோக்கி, தரி ராஜாவை நீ என்று வாழ்க, எவனாக 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உங்களை தவிர எந்த தேவனையும் மனுஷனே ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் விண்ணப்பத்தையும் பண்ணினான் அவன் சிங்க கபில போனான்னு சொன்னான். எப்பா இத புச்சானுக்கு போய் அவங்க 3 பேரும் 2 பேரும் போய் சொல்லிட்டாங்க பிரதானிகள் போய். அப்போ எந்த தேவன் வணங்கணும், தரி ராஜா உங்கதான் வணங்கணும், உங்ககிட்ட தான் வரணும். இப்போ கட்டளை பிறப்பிச்சுட்டாங்க. அப்போ தானியேல் என்ன பண்றான், கட்டளை ஆண்டு ஜெபம் பண்றான். சிங்க கேபில போனா நாங்க இப்பதான் சிங்க கேபிக்கு போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து 16வது வசனத்துல ஒரு வாசிக்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்த